ஜெயராம், நான் உங்ககிட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் ஸ்டேட்மெண்ட் குறித்து நான் எந்த கேள்வியுமே நான் கேட்க விரும்பல. ஆமா, நீங்களும் அதை எதுவும் பேச வேண்டிய தேவையும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில அவசியமும் இல்லை. ஆனா இது அந்த முதல் பேராவிலேயே அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் அனுப்பிய ஆதாரமற்ற புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்குதுன்ட்டு. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு டிவிஎஸ்சி இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறதுன்ட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு கொடுத்திருந்தோம். அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதற்கு முன்பு ஒரு புகார்ல நீதிமன்றத்துக்கே தெரியாம அவங்க ஆரம்ப கட்ட விசாரணைய மூடிடுறாங்க வேற ஒரு புகார்ல. ஓகே. அப்போ நீதிமன்றம் அதுலயே சத்தம் போட்டாங்க, எப்படி நீதிமன்றத்துக்கு தெரியாம பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அதனால இந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, உயர் நீதிமன்றம் நீங்க ஆரம்ப கட்ட விசாரணையை முடித்தவுடன் நீங்க எங்களோட சொல்லுங்க என்ன முடிவு பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களா வழக்குகளை இந்த புகாரம் மூடிடக்கூடாது, நீதிமன்றத்துல தெரிவிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு கொரோனா 2020-21 கொரோனா காலகட்டம் வந்தது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2022 இருந்து நாம் மீண்டும் இந்த வழக்கு வரும்னு உயர் நீதிமன்றத்துல பாத்துட்டு இருக்கிறோம், வரல. அதற்கு பிறகு கொண்டு வந்து கடைசியில 2023 தான் ஒரு 2-3 ஹியரிங் நடந்தது ஆரம்ப கட்டத்துல. அப்ப நடக்கும் பொழுது ஜூன் 2023 உயர் நீதிமன்றம் அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே தாக்கல் செஞ்சிருந்தாங்க, நாங்க ஆரம்ப கட்ட விசாரணையை முடித்து விட்டோம், பூர்வாங்க விசாரணையை முடித்து விட்டோம், அடுத்தது நாங்க தொடரணுங்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்பொழுது நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்தது ஜூன் 2023. இந்த புகாரின் மீது இந்த ஆரம்ப கட்ட விசாரணையை முடிச்சிருக்கிறீங்க, அடுத்து நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கையை தொடரலாம், உங்களுடைய பூர்வாங்க விசாரணையில என்ன வந்திருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை, கிரிமினல் ஆக்ஷன் கேன் பி செட் இன்டு மோஷன், நோ ஒன் கேன் ஸ்டாப் இட், கோர்ட் கேனாட் ஸ்டாப் இட், நீங்க தொடரலாம் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அனுமதி கேட்டு 17A முன் அனுமதி கேட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்புறாங்க. அனுப்பி கிட்டத்தட்ட இவ்வளவு 15 மாதங்களாக அதற்கான அனுமதி கொடுக்கப்படாமல் இருந்தது. எத்தனை மாதங்களாக? 15 மாதங்கள். 15 மாதங்களாக கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கல. கவர்னர் பர்மிஷன் கொடுக்கல. கவர்னர் இல்ல, கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட். சோ இதுல அதிகாரிகள் மீது மாநகராட்சி அதிகாரிகள் மீது மாநகராட்சி ஆணையரும், இப்போ டெப்டி கமிஷனர் ஒர்க்ஸ் மேல மாஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை. நமக்கு தெரியும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல கார்த்திகேயன் IAS அவர்கள் தான் செக்ரட்டரியாக இருக்கிறார். அவர் மாநகராட்சி ஆணையராக இருந்த போதுதான் இந்த ஊழலே நடந்தது. அதனால ஃபைல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களுக்கே அனுப்பும் போது அவர்கள் அதன் மீது அனுமதி கொடுக்காமல் 15 மாதமாக பிடித்து வைத்திருக்கிறார். இன்ஃபேக்ட் இன்னி வரைக்கும் கூட அவர் அந்த ஒரு நபர் மேல, டெப்டி கமிஷனர் மேல கொடுக்கல, IAS அதிகாரி மேல. அதனாலதான் அவருடைய பெயரை அக்யூஸ்ல விட்டுட்டு மற்றவர்கள் மேல இப்பொழுது FIR தொடரப்பட்டுள்ளது. சோ இதுதான் இதோடைய ஒரு விரிவான விஷயங்கள். ஆதாரங்கள் இந்த புகார்ல நம்ம ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கிறோம். அது FIRலயும் பல விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இல்ல, இதுல லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லி இருக்கக்கூடிய அந்த இழப்பு கணக்கு எவ்வளவு அப்படின்னா, அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு, இல்ல தவறு பண்ணிட்டாங்கிற கணக்கு 26,61,61,99,866 ரூபாய், இவ்வளவுதான். பட் ஆனா நீங்க வழக்கமாக இந்த விவகாரம் நடக்கும் போது இதுல எவ்வளவு ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்க புகார் கொடுத்தீங்க? நாங்கள் இந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட்னு ஸ்பெசிஃபை பண்றது கிடையாது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு டெண்டர்லயும் எந்த அளவுக்கு கோடி கணக்கில் நடந்திருக்கு அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றோம். என்னுடைய எஸ்டிமேட் என்னன்னா, கண்டிப்பாக இதில் 100 கோடிக்கு மேல நடந்திருக்கும். அது இப்பொழுது ஆரம்ப கட்ட விசாரணையில அவங்க அனைத்து டெண்டர்களையும் பார்க்கல. அவங்களே போட்டிருக்கிறாங்க 51 ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் டெண்டரும் 2 சாலைகள் டெண்டர்களை தான் அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆனால் நாம் 46 சாலைகள் டெண்டர்களுக்கான தகவல்களையும் 73 ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கான தகவல்களையும் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் அதை இன்வெஸ்டிகேஷன்ல மேபி அது எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஆனால் இதுல ரொம்ப முக்கியமாக எப்படி ரெடிமிக்ஸ் கான்கிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய, எல்லாருக்கும் தெரியும் ரெடிமிக்ஸ் கான்கிரீட்ல மணல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆற்று மணல் பயன்படுத்தணும்னு சொல்லி டெண்டர்ல போட்டு ஆற்று மணலுக்காக எஸ்டிமேட் போட்டு, ஆனா எம்சாண்ட பயன்படுத்துறாங்க.
எம்சாண்டை பயன்படுத்துறது தவறு கிடையாது. ஆனா எம்சாண்டை பயன்படுத்துறீங்கன்னா நீங்க எம்சாண்டுக்கு டெண்டர் ஓடணும், எம்சாண்டுக்கு நீங்க எஸ்டிமேட் போடணும், எம்சாண்டுக்கு பேமெண்ட் பண்ணணும். ஆனா எஸ்டிமேட், டெண்டரு, பேமெண்ட் எல்லாம் ஆர்டிமினல் ரேட்டுக்கு பண்ணிட்டு போடுறது மட்டும் எம்சாண்ட். சோ எம்சாண்ட் ஒரு கியூபிக் ஃபீட் 50 ரூபாய், ரிவர் சாண்ட் ஒரு கியூபிக் ஃபீட் 120 ரூபாய். சோ இதுதான் இந்த வித்தியாசம். இதன் மூலமாக பல கோடிகள் சிமெண்ட் கான்கிரீட் ரோட்லயும் இந்த மழைநீர் வடிகால்லையும் அப்படித்தான் வந்து இதை எஸ்டிமேட்டை மிகப்பெரிய அளவுல பூஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தார் ரோட்லயும் அப்படி பிட்டுமன் இரட்டிப்பு கொடுக்கப்பட்டது. 2700 ரூபாய் பிட்டுமன் கிட்டத்தட்ட 5000 இருந்து 6000 ரூபாய் எப்படி கொட்டேஷன் கொடுத்து எப்படி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒப்பந்ததாரர்கள் எப்படி கூட்டு சதி பண்ணி ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து 2 பேர் மட்டும் போட்டி போட்டு அவர்களுக்குள்ளாகவே போட்டி போட்டு எடுத்திருக்கிறாங்கிறதுக்கான ஆதாரங்களும் நம்ம இதுல கொடுத்திருக்கிறோம். மற்றும் ஏற்கனவே இந்த மாதிரி இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் எங்கு முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியோட அவருடைய வீட்டில் ரோஜா இல்லத்தில் அமர்ந்தபடியே சந்திரசேகர் அப்படிங்கிறவர் தான் இந்த அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் சில கான்ட்ராக்டர்கள் எல்லாம் அவர்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க புகார்கள் கூட. சோ எப்படி இந்த கான்ஸ்பிரசி நடக்குது, எப்படி இந்த பிக்சிங் நடக்குது, அந்த பிக்சிங் மூலமா மக்களுக்கு எப்படி மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது, இதன் மூலமா நேரடியா மக்களுக்கு பாதிப்பு. இப்போ ரோடு ஹைட் அதிகமாகுதுன்னா அதுக்கு இந்த ஊழல் காரணம். மழைநீர் வடிகால் மிஸ்ஸிங் லிங்க் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கரெக்டா லிங்க் பண்ணல அப்படின்னா அது இது போன்ற ஊழல்கள் மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெள்ள தெளிவாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கான ஒரு எஃப்ஐஆர் தான் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறது பாக்குறோம். ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யவே இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு புகாரில் கூட எஃப்ஐஆர் பதிவு செய்யவே 6 வருடங்கள் ஆகி இருக்கிறது. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கிறோம். ஆனால் இதில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பது ஒப்புக்கொள்ளவே முடியாது. அவ்வளவு ஆதாரங்கள் இதில் தெள்ள தெளிவாக புகாரிலேயே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே.